Chai with Chitra. 1997 நான் டிசைட் பண்ணேன், இவரால் நம்மளை காப்பாற்ற முடியாது. என் பிறந்த பசங்களை நான் இவரை நம்பி நான் நிர்கதியாக விட முடியாது. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும். இதெல்லாம் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அப்பா இறந்துட்டார். 85 அப்பா இறந்தார். அப்பா ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தார். இறக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் வில்லியம்ஸை பார்த்து சொன்னார், கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி உன்னை நம்பி என் பொண்ணை கொடுத்த இன்றைக்கி நான் என் உயிர் போகுது, இனிமேலாவது அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னார். அவ்வளோதான், அதோட அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைங்களாக இவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் பத்தலை, ஒன்றுமே பத்தலை. கடைசி பையன் பிறந்தப்போ குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல, கஷ்டம். என்ன மாதம் ஆனால் ஒரு 50 புடவை 60 புடவை ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். எனக்கு சிங்கப்பூர்லேருந்து புடவை வரும், ஷிப்பில் இறங்கினா அந்த பெட்டியோட கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுங்கன்னுவாங்க. அப்போ புடவை கொஞ்சம் க்ரேஸ், எனக்கு ஷிஃபான் சாரீஸ் ரொம்ப க்ரேஸு. அதை எடுப்பேன். புரஷவாக்கத்தில் பாதுஷான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே மொய்தீன்னு ஒரு முஸ்லீம் பாய் இருக்கார், அவர்கிட்ட தான் இந்த புடவையெல்லாம் போய் ஃபால்ஸ் தைச்சு அதுக்கு ப்ளவுஸ் தைச்சு உள்ள இன்ஸ்கர்ட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் அவர் செட்டாக கொண்டு வந்து கொடுப்பார். இந்த மாதிரி வாங்கின புடவை கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 2000-3000 புடவை கபோர்டில் கிடக்கு, கட்டுறதில்ல. என்ன ஆயிடுச்சு, வீட்டில் பார்த்தா எல்லாம் பட்னி கிடக்குறாங்க, குழந்தைங்கள்லாம் பட்னியாக இருக்குது, என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா அழுகுறாங்க, என் தம்பி அழுகுறான், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த வீணாக போன மனுஷனை நம்பி இப்படி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி வேறு நினச்சி பிரயோஜனமே இல்லை. இனிமேல் ஃப்யூச்சரில் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா வந்தாங்க, குழந்தைய பார்த்துக்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாப்பா கபோர்டில் அவ்வளோ புடவை வச்சுருக்கேன்ல, ஒரு 10 புடவையாக கொடு, எடுத்துகிட்டு போய் மார்வாடி கடையில் கொண்டு விற்றுட்டு நான் காசு கொண்டு வந்து தரேன், இப்படி பட்னி கிடக்கணுமா அப்படின்னாங்க. ஏங்கா புடவை விற்றா காசு கிடைக்குமா, எனக்கு தெரியாது, புடவை விற்றா காசு கிடைக்குமா? ஆமாம்மா கிடைக்கும் அப்படி சொல்லி அவங்க 10 புடவையா, அப்புறம் 20 புடவையா. சார் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் புடவை விற்று தான் சாப்பிட்டேன். ஒரு வருஷம் அந்த புடவைங்களை மட்டுமே விற்று நான் என் பிள்ளைகளையும் என் அம்மாவையும் என் தம்பியும் பார்த்துக்கிட்டேன். இவருக்கும் மெடிக்கல் செலவு. இந்த மாதிரி இருந்ததான் 97 நான் எப்படியாவது நடிச்சு ஆகணும்னு வந்துட்டேன். 97 வந்தேன். வந்துதான் இவரோட படம், இந்த பிரசாந்த் ஜோடி படத்துக்கு அந்த டைரக்டர் கீழே வீட்டில் இருந்தார், நாங்கள் மேலே வீட்டில் இருந்தோம். அப்போ அவர் ஏதோ ஹெல்ப் கேட்டாருன்னு பசங்க ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இல்லை அம்மா ஆர்டிஸ்ட் தானே தான்ப்பா, நட்சத்திரத்தில் அதில் நடித்தவங்க தானே அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா, அம்மாவை கீழே வர சொல்லுங்கப்பா, அம்மாட்ட நான் பேசணும் அப்படின்னாராம். என்ன தம்பி கூப்பிட்டிங்களாமே அப்படின்னு. அப்போ இல்லைம்மா இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், ஜோடின்னு ஒரு படம், நாசர் சாருக்கு ஒய்ஃபாக நீங்கள் நடிக்கிறீங்களா, மெயின் ரோல் அப்படின்னார். பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சுயம்பரத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ சுயம்பரம் பண்ணிட்டு வந்தேன். இவர் நம்ம பாண்டியராஜன், அவருக்கு போய் அம்மாவா பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உதயா படம் வந்தது, அது தானே என் ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது சுயம்பரம் பண்ணேன், 3வது ஜோடி பண்ணேன். அதுக்கப்புறம் படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் படங்கள் வர ஆரம்பிச்சது. பிரபுதேவா கூட படங்கள் பண்ணேன். அதான் மனதை திருடி விட்டாய், பெண்ணின் மனதை தொட்டு, அள்ளி தந்த வானம், இந்த மாதிரி நிறைய படம் வந்தது. இந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்து அதில் வர்ற காசு வச்சு இவருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி எல்லாம் பண்ணேன். நம்ம 2003 ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார், நடக்க முடியல, கண்ணு தெரியல. இப்போ இவருக்கு எல்லா மெடிக்கேஷனும் நான் வீட்டில் கொடுத்துருவேன். ஹாஸ்பிட்டலில் தேவகி நர்சிங் ஹோம் தான், இல்லைன்னா இசபெல்லா, இந்த 2ல் தான் போய் அட்மிட் ஆவார். கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டியது 1 லட்சம் 1.25 லட்சம் செலவாகும். இந்த வர்ற காசு எடுத்து அவருக்கு கொடுத்துருவேன். டப்பிங் போவேன், காலையில் எழுந்திருப்பேன், அவருக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஷூட்டிங் போய் மத்தியானம் டப்பிங் போவேன். இல்லை சாப்பிட்டது கூட இருக்க மாட்டேன் நான். அந்த மாதிரி 1 to 2 டப்பிங் பண்ணுவேன். டப்பிங் முடித்து கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்ப செட்டுக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்ப 6 மணிக்கு விட்டாங்கன்னா வீட்டுக்கு கஞ்சி பண்ணி எடுத்துக்கிட்டு அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே உட்காந்துருப்பேன்.
அந்த டாக்டர் தில்லைவள்ளல்னு கார்டியாலஜிஸ்ட்டு. அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன சாந்திமா, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னாரு. ஆனால் ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னேன். அம்மா அவன் லூசாம்மா, அவன் எப்போ பாரு என்னம்மா புலம்பிகிட்டே கிடக்குறான், நீ அவனை பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறான் அவன், ஆனால் நீ வந்து இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் எப்போவுமே என்னை நல்லதே சொன்னது கிடையாது டாக்டர். என்ன அவர் கூட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், என்ன 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் நல்லது சொன்னாலும் சொல்லனாலும் நான் நடிக்கக்கூடாதுன்னாரு. நடிக்கக்கூடாதுன்னா ஏன் நடிக்கக்கூடாது? நடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களா? அவரோட மைண்டில் வந்து சினிமான்னா தப்பு, அதில் போயிட்டா பெண் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்தது போல். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உங்கள் பொண்டாட்டி தப்பு பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்னை நான் நடிக்க போவேன். நீங்கள் நம்பினா நான் நடிக்க போவேன். நான் இப்படியே செத்து போகிறேன், நீ என்னை தாண்டி போன தாராளமாக நான் தாண்டி போவேன். உங்களை எதுக்கு நான் தாண்டி போவேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, நான் வாழ்ந்துட்டேன். பசங்க வாழணும், படிக்கணும், எல்லாம் அது இவ்வளோ தான் இருக்காங்க. அவங்கள சாவடிக்க சொல்கிறீங்களா? அப்படியும் ஒரு நாள் அவங்களுக்கு நான் விஷம் கலந்து பாலில் போட்டு எல்லாத்தையும் நாளே முன்னால் உட்கார வச்சுட்டு நம்ம செத்து போயிடலான்னா, பெரிய பொண்ணு ஆமாம் செத்து போயிடலாம், சின்ன குட்டி வந்தால் செத்துடலாம் அப்படின்னது. அதுங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மனசு வரல. இவங்க எஸ்எல்லக்ஷ்மி அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு ஜோடி படம் முடிகிற தருணத்தில், அம்மா எனக்கு கால் அடிக்கிறாங்க, நாளைக்கு நீ என்ன ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னேன். ஏன் சாந்தி இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை, பணம் வேணுமா, நான் தரேன், நீ கவலைப்படாதடி, நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் தத்தெடுத்துக்கிட்டுமா, உன் பிள்ளைகளை தத்தெடுத்துக்கிட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் வரமாட்டேன் நாளைக்கு அப்படின்னேன். ஏன், நான் செத்து போகிறேம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல, அம்மாட்ட சொல்லி நாள ஆரம்பிச்சிட்டேன். உடனே இது பாரு, நான் இப்போ உடனே கிளம்பி உன் வீட்டுக்கு வரேன், நீ வந்து எதுவும் தப்பாக முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வராதீங்க அப்படின்னா, இல்லை என் மேலே சத்தியமாக நான் உன்கிட்ட வாக்கு வாங்கிக்கிறேன், நீ எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இல்லைம்மா விடுங்க பரவாயில்ல, நான் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் ஷூட்டிங்க்கு வந்து போகல, ரெடி ஆகலை, வண்டி வந்து நிற்கிது. அப்புறம் மேனேஜர் வந்தார், மேடம் ரெடி அவங்க மேடம் போயிடலாம் அப்படின்னார். இன்னையோட லாஸ்ட்டு மேடம் முடிச்சிடலாம் அப்படின்னார். சரிங்க வரேன், நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லி உள்ளே போயிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் அங்கே போனோடனே உள்ளே ஏறினோடனே எஸ்எல்லக்ஷ்மி அம்மா ஒரு அடி அடித்தாங்க என்ன கன்னத்தில், பலாரும் நிறையவும். நான் கேட்டேன், ஏம்மா அடிக்கிறீங்க அப்படின்னேன். என்ன முடிவு எடுத்த நீ, தப்பு இல்லை, நீ வாழ்ந்து குடித்தவர் ஆகிட்ட, உன் பசங்க என்ன சாகணுமா, சாகிறதுக்கு தான் 4 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கியா ஜீவனை, இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத, ஒழுங்கு மரியாதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வில்லியம்ஸை விட்டு முதல்ல நீ வெளில வா, நான் உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறேன். வயசாயிடுச்சுமா, 40 வயசு 45 வயசு ஆகுது, இனிமேல் என்ன எனக்கு கல்யாணம், இந்த மனுஷனோட குப்பை கொட்டி என் வாழ்க்கை போயிடுச்சுமா, இவரோட வாழ்ந்த வாழ்க்கையே பெரிய வாழ்க்கை எனக்கு, இனிமேலாம் யாரையும் கல்யாணம் இல்லை நான் பண்ணிக்க மாட்டேம்மா, விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு அவங்க சிரித்து நான் சிரித்து அப்படியே அந்த படத்தோடு போயிடுச்சதுக்கப்புறம் அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா எஸ்எல்லக்ஷ்மி அம்மா என்கிட்ட காசு இல்லைன்னா அவங்களே தெரிஞ்சு எனக்கு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் ஏதாவது படத்தில் வரும்போது அம்மாட்ட வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆரைபுரம் போயிட்டு அம்மாவுக்கு கொண்டே காசை கொண்டே கொடுத்துட்டு வருவேன். சில நாள் அவங்க வீட்டிலே தங்கிடுவேன், உட்காந்து அவங்க வீட்டிலே சாப்பிட்டு அம்மாவுக்கு எதாவது சமைச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு ஆத்மா சார் எஸ்எல்லக்ஷ்மி அம்மா அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க, லெட்டர் கணக்குக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றின ஒரு அம்மா இருக்காங்க, கேஆர் வத்சலா. சிஸ்டர். ஆமாம், அந்த அம்மா அவங்க வந்து என்னோடய லைஃப்பில் வந்து என்னால் சுத்தமாக அவங்கள மறக்கவே முடியாது. என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வீட்டில் ஆகாரம் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வயிற்றில் துணியை போட்டு நான் வயிற்றில் துணியை போட்டு எல்லாம் படுத்து கிடக்குறோம். இந்த லவ்லி படம் முடிஞ்சு வந்த டைமில் கையில் காசு இல்லை. அப்போது சில ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடுவாங்க சார், ஆனால் ஒரு கண்டிஷன் வைப்பாங்க அந்த இடத்துல. அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை சார் அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
இந்த மாதிரினா ஏப்பா அது கழுவுற மீனில் நழுவுற மீன்ப்பா, அது செட் ஆகாது, வேறு யாராவது பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வேறு ஆர்டிஸ்ட் போடுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் கேர் வச்செல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்து நாங்கள்லாம் படுத்திருந்த பார்த்த உடனே, என்ன சாந்தி ஏன் இப்படி இருக்கே நீ, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணலாம்ல உனக்கு, நீ ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டு என்னை திட்டி விட்டாங்க. திட்டி விட்டு டிரைவரை கூப்பிட்டு படப்படன்னு வெளில போயிட்டாங்க. அப்போ நான் ரங்கராஜபுரம் மானசரோவர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், கீழே வீடு. என்ன பண்ணாங்க, போனாங்க, போயிட்டு ஒரு ½ அன் ஹவரில் திரும்பி வந்தாங்க. மூட்டை மூட்டையாக அரிசி, காய்கறி, அது இது பலகாரம், சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸு, கிரியாணி எல்லாம் மூட்டை மூட்டையாக வருது எங்கள் வீட்டுக்குள்ளே. வந்து டேபிளில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் வச்சு எல்லா பசங்களையெல்லாம் எழுப்பி சாப்பிடுங்கன்னு அவங்களே போனாங்க. தட்டை வச்சாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறினாங்க, வில்லியம்ஸை சாப்பிட வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அன்னையிலேருந்து ஸ்டில் இன்னைய வரைக்கும் எனக்கு எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி, மனசு என்னுடைய கடவுள். ஒரு டைமில் எனக்கு ரொம்ப பிரச்சனை, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும், நான் வாங்கினது. என் கையில் காசு இல்லை, சினிமாவில் வருது, இவருக்கு நான் செலவு பண்ணுறதுனால என் கையில் 10 பைசா தங்குறது இல்லை. பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஃபாதர்கிட்ட போய் பேசி ஃப்ரீ ஸ்டடிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபேட்டிமாலையும் ஃப்ரீ ஸ்டடிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், அங்கே ஃபீஸ் கிடையாது. இதுக்காக நான் போய் கன்வெர்ட் ஆனேன், வேறு கன்வெர்ட் ஆகினா தான் கொடுப்பேன் நாங்கள். சரி பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்காக நான் கன்வெர்ட் ஆகிறேன்னு சொல்லி கன்வெர்ட் ஆனேன். ஆனால் ஃபாதர்கிட்ட பேசினேன், ஃபாதர் நான் கன்வெர்ட்டு தான் ஆனேன், ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, எனக்கு சாமி வீட்டில் கும்பிடாமல் என்னால் முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் நீ வெளியே சொல்லிகிட்டு இருக்காத போ அப்படின்னு என்னை அமுச்சு விட்டார். அந்த சிச்சுவேஷனில் இவங்க வந்து எனக்கு அந்த 10,000 ரூபாய் நான் கஷ்டத்தில் இருந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணாங்க, நான் கேட்டேன், வச்சலா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடு வச்சலா அப்படின்னா. ஐயோ சாந்தி, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை சாந்தி, நீ ஒரு 4 நாள் வெயிட் பண்ணு, நான் காசு தரேன் அப்படின்னாங்க. அப்போது நான் எதுவுமே பேசலை. எப்பவும் கேட்டால் அள்ளி கொடுக்குற தெய்வம் அவள். என்ன என் கஷ்டத்துக்கெல்லாம் வந்து நான் கேட்காமே எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, சாந்தி கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா அப்படின்னேன். நீ வா அப்படின்னாங்க. வரேன் அப்படி சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போக் ரோடில் வீடு அவங்களுக்கு, நடிகர் சங்கத்துக்கு பக்கத்தில் மாடியில் இருந்தாங்க. போன உடனே நான் சொன்னேன் வந்துட்டேன் வச்சலா, வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் உன்னை காணுமே அப்படின்னேன். இல்லை நான் வந்து இப்போ வெளியே வந்திருக்கேன், நீ வந்து என்ன பண்ண, நேராக உள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ, வேலைக்கார பொண்ணு இருப்பா, அவளை பார்க்க விடாத, நீ டோர்கிட்ட போயிட்டு காசு வச்சுருக்கேன் அங்கே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னா. நான் சரி அன்னைக்கு கேட்ட 10,000 ரூபா எனக்கு தராங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் ஒரு கவர் இருந்தது எடுத்தால் வெயிட்டாக இருந்தது. ஐயோ இது யாருக்கும் வச்ச கவர் போல் இருக்குன்னு அங்கேயே வச்சுட்டு நான் பாட்டுக்கு வச்சல, அது ஏதோ வேறு கவர் மாதிரி இருக்கு வச்சல அப்படின்னு. இல்லை அது உனக்கு தான், எனக்கு வந்ததில் ஒரு பங்கு உனக்கு, அது நீ என்னோடய தங்கச்சி, இறந்து போன என் தங்கச்சி சாந்தி, அவ்வளோ மேலே உன்னை நான் பார்க்குறேன், அதனால் நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிச்சு. எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சில்லற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து க்ளீன். அதுக்கப்புறம் அவங்க யூஎஸ் போயிட்டாங்க, வருவாங்க, வந்தால் எப்போ வந்தாலுமே புடவை ஆகட்டும், காஸ்மெட்டிக் ஆகட்டும், எதாகட்டும், வந்த உடனே முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணும். என்னை கூப்பிட்டு எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இன்னைய வரைக்கும் அவங்க அப்படி தான். எனக்கு வந்து நிஜமாகவே நான் வணங்குற அம்மான்னா தெய்வம் அவங்க தான். எனக்கு இன்னைய வரைக்கும் என் லைஃப்பில் வந்து என்னோடய எல்லா கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் எஸ்எல்லக்ஷ்மி அம்மா, இவங்க இந்த 2 பேர், ராஜலக்ஷ்மி அம்மா, என்னோடய லைஃப்பில் இந்த 3 பேர் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது, என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவருடைய மறைவு மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. கண்டிப்பாக. எதனால் தாக்கத்துன்னு சொன்னீங்கன்னா, அந்த 25 வருஷம் அவரோட நான் ட்ராவல் பண்ணேன் பாருங்கள். வேறு ஒரு லேடியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் ஒரு அடி அடித்த அன்னைக்கு ஓடி போயிருப்பாங்க. நான் அந்த கல்ச்சரில் பிறக்கலை, நான் பிறந்த கல்ச்சர் வேறு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எப்படின்னா, ஆம்பளைங்களை எதிர்த்து பேசக்கூடாது,
பிற ஆண்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் நான் வந்தேன். அப்புறம் ஒரு கணவனுக்கு நம்ம தலை கொடுத்துட்டோன்னா லாஸ்ட் வரைக்கும் அவனோட தான் வாழணும். அவன் அடித்தே கொன்று தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, அவனோட தான் குடும்பம் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு கல்ச்சரில் பிறந்தவனா. அதனால எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் அவரை வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளி பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போவோம். என் பொண்ணுங்க பெட்லேயே எல்லாம் பண்ணிடுவார். என் சின்ன பொண்ணு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாள். க்ளீன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தலை வாரி விட்டு, அவருக்கு எண்ணெய் பூசி விட்டு, தலையை ஷாம்பு போட்டு எல்லாம். என் பசங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவரை, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. என் பிள்ளைங்க ஒன்று ஒன்றும் அவ்வளோ தங்கம். அந்த மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு நேரம் கூட திட்டுவேன், இவர் நல்லா இருந்திருந்தாருன்னா இவன் வாழ்க்கை எங்கேயோ இருந்திருக்கும். நாக்கில் சனி, அதனால தான் இவர் எங்கேயுமே இல்லாமல் போயிட்டார். சார் ரஜினி இவர் கூட இருந்திருக்காரு ரூமில். 2 பேர் ரூம்மேட் இல்லை, ரூம்மேட்டு. ரஜினி சாருக்கு இவர் காசு கொடுத்துருக்காரு, ரஜினிக்கு எல்லாமே பண்ணியிருக்கார். இவர் பிடிக்கிற பீடியை பிடிங்கி அவர் பிடிப்பார். விஜயகாந்த் சார் சொல்லணும் சார், விஜயகாந்த் சார் வந்து நான் நரசிம்மா படம் பண்ணேன். கேப்டன் படத்தில் சும்மா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அப்படியே கூட்டத்தில் வந்து போயிடுவேன். கூப்பிட்டாருன்னு போனேன். அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நான் போனேன். அது ஒரு சீன் முடிஞ்சு நான் ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் நரசிம்மாவில் அவரோட அண்ணி கேரக்டர் நான் ஒன்று, குயிலிமா ஒன்று பண்ணோம். அது பண்ணும்போது கொட்டிவாக்கம் வீட்டில் 2வது நாள் ஷூட்டிங் நடக்குது. இவர் என்ன பண்ணார், ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அந்த 2 நாள் கட்டின புடவை, ஜாக்கெட்டு எல்லாம் ஒரு கவரில் போட்டு, எனக்கு பேசினது என்னமோ 10,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு பேசினது. 2 நாளைக்கு 20,000 தான் தரணும். பணம் இவ்வளோ பெரிய கட்டு கொண்டு வந்து மேனேஜர் கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்தோடனே நான் சொன்னேன், அண்ணா 20,000க்கு என்னென்னா 1,00,000 ரூபா தரீங்களா? யாருக்கு கொடுக்குற காசு இது? எழுதிட்டு போய் யாருக்கோ கொடுக்க வேண்டியது, உங்கள் சார்கிட்ட சொல்லி யாருக்கோ கொடுங்க, இது எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இல்லைன்னா எண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது பணம் அப்படின்னேன். இல்லைம்மா தம்பி உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னார். எனக்கு கொடுக்க சொன்னாரா? என்னண்ணா சொல்கிறீங்க நீங்கள்? அண்ணா பணம் ஜாஸ்தி இருக்குண்ணா, 20,000க்கு மேலே ஜாஸ்தி இருக்குது அப்படின்னேன். காரில் உட்காந்துட்டு நான் இவர்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் அங்கே காரில் வந்து இறங்கி இவ்வளோ பெரிய கேரியர் இறங்குது. காருக்குள்ளேருந்து இறங்கினோடனே அவர் இறங்கிட்டு, என்னண்ணா என்னண்ணா பிரச்சனை அங்கே அப்படின்னார். பா இந்த பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டேங்குதுப்பா, இந்த கவர் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்குது, ஜாஸ்தி இருக்குது, எந்த கிடையாது, அது யாருக்கும் கொடுக்க வேண்டியது தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னார். வாங்கிக்கோங்க அப்படின்னார். இல்லை தம்பி இப்படின்ற பெருசாக பணம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னார். அவர் எது கொடுத்தாருன்னா, வில்லியம்ஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், அவருக்கு இந்த பணம் ஹெல்ப் ஆகும்ன்ற தாட்டில் தான் அவர் கொடுத்துருக்கார். எனக்கு என்னன்னா, நம்ம பேசின சம்பளத்தை விட வேறு ஜாஸ்தி கொடுக்குறாரே எப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அப்புறம் வந்தேன். கரெக்டாக மறுநாள் இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். 75,000 ரூபாய் கட்டணும். விஜயகாந்த் சார் கொடுத்த காசில் தான் எடுத்து என்ன பண்ணேன், கொண்டு போய் காசை கட்டினேன். அந்த ஒரு தடவை அவர் பணம் உதவிச்சு. மணிரத்னம், சங்கர்னு 2 முக்கியமான இயக்குனருடைய படங்களில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். ஏன்னா அவர் வந்து என் ஹஸ்பண்ட் இறக்குறதுக்கு முன்னே தான் நான் அன்னியன் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கம்பல்சரியாக எனக்கு சாந்தி வில்லியம்ஸ் தான் வேணும் அந்த கேரக்டருக்கு. தன்னுடைய மேக்கப் ரூமை விஜய் உங்களுக்காக விட்டு கொடுத்தாரா? விஜய்க்கு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அவர் என்னை பார்த்த உடனே விஜய் என்ன பண்ணார், அம்மா கொசுக்கடியில் உட்காந்துருக்காங்க, என் ரூமில் போய் உட்கார சொன்னாங்க. மேக்கப் பண்ணான்னு சொன்னார். அம்மா அவங்கள போய் ரூமில் உட்கார சொன்னாங்க தம்பியை. வேணாங்க, அவர் பாவம் ஷார்ட் முடித்து ரெஸ்ட் எடுப்பார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஓரமாக உட்காந்து. திரும்ப வந்து பார்த்தாரு. நான் அந்த பெஞ்சில் படுத்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, படுத்துட்டேன். பிரபுதேவா மேலே உங்களுக்கு எதனால் கோபம்? பிரபுதேவா என்ன ஒரு நாள் குடும்பம் நினைச்சு திட்டார். நான் போய் அந்த லேக் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அங்கே முதல்ல இருக்கான், எனக்கு தெரியாது. இவர் ஷார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே போய் கல் மேலே உட்காந்துருந்தார். நான் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தூக்கி ஒரு கல் தூக்கி போட்டு நின்னேன். மா அறிவில்லை உங்களுக்கு, அங்கே போய் நிற்கிறீங்க, பா அந்த பக்கம் அப்படின்னார். பரபர
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.